விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை தன் தோள் மேல் தூக்கிட்டு மௌனமா நடந்து வராரு. அப்போ அந்த வேதாளம் ஒரு விசித்திரமான கதையை சொல்ல ஆரம்பிக்குது. தவளன் என்ற ஒரு வீரனும் அவனோட மனைவியும் நண்பனும் சேர்ந்து ஒரு காளி கோவிலுக்கு போறாங்க. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடந்தா உனக்கு இரத்த காணிக்கை தர்றேன்னு வேண்டிக்கிட்டா. கோவிலுக்குள்ள போன கணவன் தன் மனைவி கொடுத்த வாக்கை காப்பாத்த முடிவு பண்றான். வெறும் ரத்தத்தை கொடுக்கறத விட என் உயிரையே பலியா தர்றதுதான் வீரத்துக்கு அழகுன்னு நினைச்சு தன் தலையை தானே வெட்டி காளிக்கு பலி கொடுத்துடுறான். ரொம்ப நேரமாகியும் அவன் வராததால உள்ளே போன நண்பன் அவன் இறந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகிறான். ஐயோ, இப்ப நான் மட்டும் வெறிய போனா நண்பனை கொன்னுட்டு அவன் பொண்டாட்டியை அடைய பாக்குறேன்னு ஊருலகம் பழி சொல்லுமேன்னு பயந்து அவனும் தன் தலையை வெட்டிக்கிறான். கடைசியா உள்ளே வந்த அந்த பொண்ணு 2 பேரும் செத்து கிடக்கிறதை பார்த்து அலறுறா. அவளோட துயரத்தை பார்த்து அங்கே வந்த காளிதேவி தலைகளை எடுத்து உடம்போட ஒட்டிவை உயிர் வரும்னு சொல்றாங்க. ஆனா பதற்றத்துல அவ தலைகளை மாத்தி வச்சு ஒட்டிடுறா. அதாவது கணவனோட தலையை நண்பனோட உடம்புக்கும் நண்பனோட தலையை கணவனோட உடம்புக்கும் வச்சு ஒட்டிடுறா. 2 பேருமே உயிர் பிழைச்சு எழுந்து நிக்கிறாங்க. இப்போ வேதாளம் கேக்குது, மன்னா, இப்போ அந்த பொண்ணை யாரை தன் கணவனா ஏத்துக்கணும்? விடை தெரிஞ்சும் சொல்லலைன்னா உன் தலை வெடிச்சிரும். நீ சரியா பதில் சொல்லிட்டா மறுபடியும் மரத்துக்கே போயிருவேன். விக்ரமாதித்தன் சொன்னாரு, ஒரு மனுஷனோட அறிவு, குணம், ஞாபகம் எல்லாமே அவனோட தலையில தான் இருக்கு. உடம்புங்கிறது வெறும் ஒரு கூடு மாதிரிதான். அதனால கணவனோட தலை எந்த உடம்புல ஒட்டி இருக்கோ அவர்தான் உண்மையான கணவன். ஏன்னா அந்த தலை தான் அவரோட மனசையும் பழைய நினைவுகளையும் சுமந்துகிட்டு இருக்கு. சரியான பதிலை கேட்டதும் வேதாளம் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் பறந்து போய் முருங்கை மரத்துல ஏறிக்கிச்சு.